1980 அமெரிக்காவில் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து போயிடுது. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே வந்து கவலை. பையனுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி வந்து ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து எப்படின்னா அவன் விருப்பப்பட்ட கிஃப்ட்டை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு என்ன கிஃப்ட்டா பிடிக்கும் சொல்கிறா, நான் வந்து வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு பையன் வந்து சொல்கிறான், மெமரி கேம் சைமன் அப்படிங்கிற கேம் தான் எனக்கு பிடிக்கும் டாடி, பட் ஆனால் அது உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பீக்கில் இருக்கிற கேம், வந்தவொடனே எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கு டேடி வந்து சொல்கிறாரு, டேய் நான் வாங்கிட்டு வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாப்புக்கு வந்து போகிறாரு. அங்கே எங்கேன்னு தேடுறாரு, பட் அந்த கேம் வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல. அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அவர் பேர் வந்து மேட். அவர் வந்து கூப்பிட்டு, என்ன தேடுறீங்க? சைமன் கேம் வந்து நான் வந்து தேடிட்டு இருக்கேன் என் பையனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேட் அப்படிங்கிறவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த கேம் எடுத்து ஒரு கையில் கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு நடந்து வந்து போயிட்டார். உடனே எப்பா எப்படியோ கிடச்சதுரா, பில்லிங் வந்து போட்டுருவோண்டான்னு சொல்லிட்டு பில்லிங் கவுண்டர் வந்து போகிறாரு. அங்கே எல்லாரும் இவரை வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. எப்படி இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிது? இந்த கேம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், வந்த ஒன்று வந்து எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த ஒரு கேம் வந்து கண்டிப்பாக இருக்க சான்ஸே கிடையாது, உங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு சொல்லி கேட்கும்போது மேட் அப்படிங்கிற இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் தான் வந்து எனக்கு இந்த கேமை வந்து எடுத்து வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனோட அப்பா வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பில்லிங் கவுண்டரில் உள்ளவங்க மேட் அப்படிங்கிறவங்க இங்கே வேலை பார்க்கவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எப்படியும் நம்ம பையன் ஆசைப்பட்டது வந்து நமக்கு வந்து கிடச்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெமரி கேமான சைமனை பில்லிங்லாம் போட்டுட்டு அந்த கேமை எடுத்துகிட்டு பையன்கிட்ட போய் வந்து கொடுக்குறாரு. பையனும் ஹாப்பி, அப்பாவும் ஹாப்பி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் 5 வருஷம் கழித்து அதே கடையில் வந்து வேலை வந்து பார்க்குறான். வெயிட் அந்த பையனோட பேரை வந்து நான் வந்து சொல்லலைல்ல, அந்த சின்ன பையனோட பேரும் மேட்டு தான். ஒருவேளை ஃப்யூச்சர்லேருந்து அவன் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் பேக் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பானோ, பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம்.